துதிப்போர்க்கும் வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கும் செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டடையும் கைகூடும் நிமலரருள் கந்த ஜஷ்டி கவசம் தனை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐப்பசி மாதம் என்றாலே இந்த கந்த ஜஷ்டி கவசம் ஒலிக்காத வீடுகளே கிடையாது. ஐப்பசி என்றாலே தீபாவளி என்னும் தித்திப்பு, தீபாவளி முடிந்தவுடன் நடக்கும் மிகப்பெரிய ஒரு பிரமிப்பு. தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுக்கு கந்த ஜஷ்டி விரதம் என்ற ஒரு கடைபிடிக்கக்கூடிய மாபெரும் ஒரு விரதம். அந்த விரதம் முடிந்து சூரனை வதம் செய்யும் ஒரு திருவிழா சூர சம்ஹார திருவிழா. தமிழ் கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமான் தமிழ் கடவுள் மட்டும் கிடையாது, நம்மளுடைய பழமையான கடவுளும் கூட, இளமையான கடவுளும் கூட. இந்த கந்த ஜஷ்டி விரதம் ஏன் கடைபிடிக்கின்றார்கள், யார் யார் கடைபிடிக்க வேண்டும்? குழந்தை இல்லாமல் வாடக்கூடிய தம்பதியினர் குழந்தை வேண்டி விரதத்தை கடைபிடிக்கலாம். நீண்ட நாள் பல நாள் பட்ட நோய், தீராத நோய் தீர வேண்டி கடைபிடிக்கலாம். தன்னுடைய சொந்த வீடு கெட்ட ஆசை இருக்கக்கூடியவர்கள் கடுமையான விரதம் இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும். நீண்ட நாள் சண்டையோடு உறவினர்களோடு பிரிந்து இருக்கக்கூடிய உறவினர்கள் தன்னுடைய உறவுகள் சேர வேண்டி இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். இவ்வாறு சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஏனென்றால் கந்தனின் அருளுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. இந்த கந்த ஜஷ்டி விரதத்தின் வகைகள் மிளகு விரதம், இளநீர் விரதம், பால் பழ விரதம், பட்டினி விரதம், மௌன விரதம் என்று விரதத்தின் இதை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இந்த விரதத்தில் ஏதாவது விரதத்தை நாம் கந்தனை மனதில் வைத்து நிந்தனையோடு நாம் விரதம் இருந்தோம் என்றால் உறுதியாக உங்கள் வாழ்வில் அது நடக்கும். ஏனென்றால் என்னுடைய வாழ்வில் நடந்ததனால், இது போன்ற சூரசம்ஹார நிகழ்வில் நான் கலந்து கொண்டு என்னுடைய வாழ்வில் நடந்ததனால் இவ்வளவு ஆணித்தரமாக நான் உங்களுக்கு கூறுகின்றேன். அனைவரும் இந்த கந்த ஜஷ்டி விரதத்தை கடைபிடிப்போம், கந்த பெருமானின் அருளை நாம் பெறுவோம் என்று கூறி விரைவில் சூரசம்ஹார நிகழ்வில் நாம் அனைவரும் சந்திப்போம். நன்றி.